வணக்கம். மடிப்பாக்கத்துல இருக்கக்கூடிய மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் வந்திருக்கேன். ஏற்கனவே உள்ளகரத்தோடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருந்தீங்க. மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் மேனுஃபேக்சரர், ரீசெல்லர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே. அதனால இங்க ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க கொலு பொம்மைகளை வாங்கிக்கலாம். எது உங்களுக்கு நியர்பையோ, உள்ளகரம் போய் நீங்க வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். அல்லது மடிப்பாக்கம் ஷோரூம் உங்களுக்கு நியர்பையா இருந்ததுன்னா இங்க வந்து நீங்க பார்க்கலாம். சேம் பிரைஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த கடைக்கும் நீங்க வரலாம், அங்கேயும் போய் நீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் பார்க்கலாம். வாங்க இங்க இருக்கக்கூடிய புது பொம்மைகள்லாம் பார்க்கலாம். முருகப்பெருமான் பாருங்க, சண்முகராக வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கக்கூடிய பச்சை சாத்தி முருகரை தான் நம்ம இப்ப தரிசனம் பண்ணிக்கிறோம். திருச்செந்தூர் இப்போ இந்த சமயத்துல நம்ம கண்டிப்பா வந்து நம்முடைய நவராத்திரியில முருகப்பெருமான ஆராதனை பண்றது சிறப்பா இருக்கும். ஏன்னா திருச்செந்தூர், திருப்பரங்குன்றத்துல எல்லாம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம முருகரை ஸ்பெஷலா ஆராதனை பண்ணலாம். முருகப்பெருமானுடைய தங்கத்தேர் இழுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. பழனியில போய் தங்கத்தேர் இழுக்க மாட்டோமா? ஏன் இப்ப சமீபத்துல நான் பழமுதிர்ச்சோலை போகும்போது தங்கத்தேர் இழுக்கிறத பார்த்தோன்னா ஆசையா இருந்தது. நம்மளால தங்கத்தேர் இழுக்க முடியுதோ இல்லையோ, நம்ம வீட்டுல முருகப்பெருமான ஒரு தேர்ல வச்சு அழகா ஒரு தீம் செட் பண்ணலாம். இந்த நவராத்திரியில அட்டகாசமா அறுபடை வீட்டு முருகப்பெருமானும் சுத்தி அப்படி வர்ற மாதிரி இந்த தேர் வந்து ஹேண்ட்மேடா பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அழகா அந்த தொம்பை தொங்குறது. இது வந்து வடம் பிடிச்சு இழுக்கலாம். அந்த மாதிரி அழகான கயிறு வச்சு எப்படி முருகப்பெருமானுடைய அந்த அம்சங்கள்லாம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா டீட்டெயிலிங் கொடுத்து செஞ்சிருக்காங்க. இந்த தேர் அசைஞ்சு ஆடி வந்தா ரொம்ப அழகா இருக்கும். உங்களுடைய நவராத்திரியில நீங்க இந்த தேரை அட்டகாசமா வச்சு ஒரு தீம் முருகப்பெருமானுக்காக பிளான் பண்ணுங்க. முருகப்பெருமான் தீம் வைக்கும் போது நீங்க கார்த்திகை பெண்களை மறக்க முடியாது. அதனால கார்த்திகை பெண்கள் கைலாயத்துல சிவபார்வதியோடு இருக்கக்கூடிய காட்சியை அழகா நீங்க வைக்கலாம். ஸ்டோன் பினிஷ்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா கோயில்ல இருக்கிற அமைப்புல இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. முருகப்பெருமானுடைய சூரசம்ஹாரம் செட்டு நீங்க முருகனுக்காக நீங்க ஒரு தீம் பிளான் பண்றீங்கன்னா அட்டகாசமா அதை பிளான் பண்ணலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமான நடுவுல வச்சுட்டு சூரசம்ஹாரத்தை அழகா காட்சிப்படுத்தலாம். முருகர் தனியா உங்களுக்கு ஸ்டோன் பினிஷ்ல வேணும்னாலும் கிடைக்கும். ராஜ அலங்காரத்துல இருக்கக்கூடிய பழனி முருகரை தான் நம்ம 2 சைஸ்ல கிடைக்குது. 3/4 அடி உயரத்திலையும் 1.25 அடி உயரத்திலையும் நமக்கு கிடைக்கும். பால முருகரா நீங்க குட்டி குழந்தையா முருகர் மயிலோட போட்டோல இருக்கிற மாதிரியான அழகு சுரூபத்துல இருக்காரு. ஸ்டோன் பினிஷ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவே உங்களுக்கு கலர்லயும் முருகப்பெருமான் கிடைக்கிறாரு. ஸ்டோன் பினிஷ்ல வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அறுபடை வீடு முருகப்பெருமான வரிசையா நம்ம பார்க்கிறோம். 6 கோயில்கள்லயும் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோட இருக்கிறது, தனிச்சு இருக்கிறது, தகப்பன் சுவாமியா இருக்கக்கூடிய காட்சியில் தான் நீங்க சூப்பரா முருகப்பெருமானுக்காகவே தீம் அமைச்சு அருமையா வைக்கலாம். ஒரு கொலுப்படி அமைச்சு சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அழகா இருக்கு பாருங்க. இதுல அத்தனை பொம்மைகள் இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். பிள்ளையார், முருகர், அர்த்தநாரீஸ்வரர், அப்புறம் துர்காலட்சுமி, சரஸ்வதி, பெருமாள் வர்றாரு. கீழே பாத்தீங்கன்னா கருமாரியம்மன், பாலா, தீச்சட்டி அம்மன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அம்பாள், மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி ரொம்ப அழகா சின்னதா 1 அடி உயரத்திலேயே உங்களுக்கு அழகா கிடைக்கிறது. மினியேச்சர்ல நீங்க கொலுப்படி வச்சீங்கன்னா கூட துர்காலட்சுமி, சரஸ்வதி அழகா இருக்கிறதும், ஆண்டாள் பக்கத்துல ஸ்டோன் பினிஷ்ல இருக்கிறதும் பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி ஸ்டோன் பினிஷ்ல 1.25 அடி உயரத்துல இருக்காங்க. வராகி அம்பாள் 1 அடி உயரத்துல, அதே கிட்டத்தட்ட 3/4 அடி உயரத்துல அன்னபூரணி, பாலாம்பிகை, சோட்டானிக்கரை பகவதி பாருங்க ரொம்ப சின்ன சைஸ்லயே வந்துட்டாங்க. அப்புறம் ரிஷப வாகனத்துல வரக்கூடிய சிவபார்வதி, ஆண்டாள், பால ஆண்டாளா இருக்கிறது பாக்குறீங்க. அடுத்தது பெரியபாளையத்தம்மனும் பாத்தீங்கன்னா மண்பொம்மை ரொம்ப அழகா 1 அடி உயரத்திலேயே நமக்கு இப்போ கிடைக்கிறதும் பாக்குறீங்க. மண்பொம்மை மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெரியபாளையத்து பவானி குலதெய்வமா இருந்தா கண்டிப்பா வாங்கி வைக்கலாம். ஆண்டாள் ராஜகோபால சுவாமி அணைச்சிட்டு இருக்கிற காட்சியும் பாக்குறீங்க. மதுரை மீனாட்சி விதம் விதமா இவங்க வச்சிருக்காங்க. இங்க பாக்குறது வந்து சிருங்கேரி சாரதாம்பிகை நம்ம பாக்குறோம். அப்புறம் ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள் களிமண்ல செய்யப்பட்டது. மகாபெரிவாவுடைய ஸ்டாச்சுவும் தத்ரூபமா இருக்கிறது பாக்குறீங்க. முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதரா இருக்கிறது. அப்புறம் பிள்ளையார், பாலா, அன்னபூரணி,
அப்புறம் லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மர் இப்படின்னு சின்ன சின்ன பொம்மைகள். இந்த பொம்மைகள் எல்லாமே 5 இன்ச்சஸ் சைஸ்ல இருக்கிறது பாக்குறோம். பெருமாளும் மகாலட்சுமி அப்புறம் இந்த குருவாயூரப்பனும் பாக்குறோம். சிவலிங்கமும் நந்தியம் பெருமானும் அப்படியும் பார்க்கலாம். துர்கா லட்சுமி சரஸ்வதி நான் ஏற்கனவே ஸ்டோன் பினிஷ்ல காட்டின மாதிரி கலர்ல வேணும்னாலும் இருக்கு. ஆண்டாள் கூட கிட்டத்தட்ட 1/2 அடிக்கும் 3/4 அடிக்கும் நடுவுல இருக்கு. அந்த சைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். சமயபுரத்தால் நீங்க இப்ப பாக்குறீங்க. பக்கத்திலேயே பச்சை புடவையில இருக்கிற ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் பாக்குறீங்க. அடுத்து இங்க காஞ்சி காமாட்சி சூப்பரான பினிஷிங்ல அழகா அம்சமா இருக்காங்க. நீல புடவையில பாக்குறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. இட்லி கடை, தோசை கடைன்னு நிறைய இந்த மாதிரியான பொம்மைகளும் நம்ம கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி இங்க கோலம் போட்டு அப்படி பெண்கள்லாம் ரங்கோலி போடுற மாதிரியான ஒரு காட்சியும் பாக்குறீங்க. ஒரு அடி உயரத்துல சூப்பரா அம்சமா முருகப்பெருமான் மயில் மேல பவனி வர்றாரு. உலகத்தையே சுத்தி வந்தவர் மனைவியையும் சுத்தி சுத்தி வர்றாரு. வள்ளி தேவசேனாவோட எவ்வளவு அருமையா இருக்காரு பாருங்க. அயோத்தியா ராம்லெல்லாம் ஒவ்வொரு பினிஷிங்லயும் ஒவ்வொரு விதமான அழகு. ஆனா அந்த ஸ்டோன் பினிஷ் எப்போதுமே உங்களுக்கு இந்த கலர்லாம் ஃபேட் அவுட் ஆகாம ரொம்ப வருஷம் ஆனாலுமே ரொம்ப அழகா இருக்கக்கூடியதுதான் அந்த ஸ்டோன் பினிஷ் பொம்மைகளுக்கு ஒரு தனித்துவமான அழகு இருக்கு. அப்படிதான் ராம்லல்லா பாக்குறீங்க. பேப்பர் மிஷ்ல இருக்கக்கூடிய மகிஷாசுர மர்தினி இவங்க பாத்தீங்கன்னா நம்முடைய நவராத்திரி ஸ்பெஷலா இவங்களதான் நம்ம மெயினா ஆராதிக்கணும். அதனால நீங்க மகிஷாசுர மர்தினிய நிச்சயமா வச்சு ஆராதனை சூப்பரா பண்ணலாம். அதுவும் துர்காஷ்டமி அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இவரை பிடிக்காதவங்க யாரு? ஆக்சுவலி வைணவர்களுக்கு கோயில் அப்படின்னாலே அது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய ஆலயம் தான். ஒரு அடியில வேணும்னாலும் இருக்கு. கிட்டத்தட்ட 2 அடி அகலத்துக்கு ஜெய்ஜாண்டிக்கா பிரம்மாண்டமா நீங்க வைக்கணும்னாலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் 2 சைஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. வராகி அம்மன் மடியில சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணக்கூடிய அருமையான காட்சி. அப்படி ஒரு அழகான, அதுவும் வராகியுடைய அந்த ஒரிஜினல் கலரிங்லயே கொடுத்துருக்காங்க. கிரே கலர்லயே கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா காமதேனு பசு, மகாலட்சுமி தாயார், கற்பக விருட்ச மரம் இப்படின்னு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியதோட சேர்ந்து இந்த மகாலட்சுமியை நீங்க வாங்கிக்கலாம். மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் எடுக்கிறாரு. 10 அவதாரத்தையும் தனித்தனியா பொம்மைகள் வாங்கி வச்சு இடம் எங்களுக்கு அவ்வளவு ஸ்பேஸ் இல்லை. ஒரே பொம்மைக்குள்ள 10 அவதாரத்தையும் கொண்டு வந்த மாதிரி சூப்பரா நீங்க இப்படி ஒரு சிலையை வாங்கி வச்சிடலாம். அடுத்து நீங்க பாக்குறது சம்மோகன கிருஷ்ணர். கிருஷ்ணர் பாதி ஆண்டாள் பாதின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கிருஷ்ணர் பாதி, அவருடைய தங்கை யோகமாயா பாதின்னு சொல்லி அண்ணனும் தங்கையும் சிப்ளிங்க்கு சூப்பரான ஒரு சிலை தான் இந்த சம்மோகன கிருஷ்ணர். இங்க பாருங்களேன், நம்மாழ்வாரும் கிருஷ்ணரும் அப்படி அழகா நம்மாழ்வார் தோல் கிட்ட நின்னுகிட்டு வேடிக்கை பார்க்கிறாரு கிருஷ்ணர். ரொம்ப சூப்பரான சிலை. இங்க பாத்தீங்கன்னா சூரிய நாராயண பெருமாள் 7 குதிரைகள்ல அந்த மாதிரி ஒரு ரதத்துல பவனி வரக்கூடிய காட்சி. இவர் யாருன்னா கருடனோட அண்ணன் அருணன் தான் தேரோட்டியா இருப்பாரு. சூரிய நாராயண பெருமாள் தான் நீங்க பாக்குறீங்க. திருப்பான ஆழ்வார் தான் நீங்க பாக்குறீங்க. ஆழ்வார்ல இசையால பெருமாளை ஆராதிச்சு இறைவனடி சேர்ந்த பரமபதம் அடைஞ்ச திருப்பான ஆழ்வார். இவர் பேர் லோக சாரங்கன். இப்படி ஒரு செட்டு நீங்க ஒரு பொம்மை, தனி பொம்மை பாக்குறீங்க. இங்க பாருங்களேன், ராமர் அணில கொஞ்சி வருடி கொடுக்கக்கூடிய காட்சி. 3 பட்டை அந்த கோடு அணில் மேல இருக்கிறது. ராமர் எவ்வளோ இன்னசென்ட்டா இருக்காரு பாருங்க பாக்குறதுக்கு. இந்த மாதிரி அனிமல்ஸ் மேல அவருக்கு இருக்கக்கூடிய பேரன்பை வெளிப்படுத்துற அழகான பொம்மை தான் பாக்குறீங்க. எல்லா மதமும் போதிக்கிறது என்ன? இறைவன் ஒருவனே. அததான் இங்க பரதநாட்டிய அபிநயத்துல காட்டுறாங்க. தியானத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் வேணுமா, இல்ல பிரதோஷ சிவன் உங்களுக்கு வேணுமா? இதுல ரிஷப வாகனத்துல அம்மையப்பனா இருக்கிறதுனாலும் சரி, இல்ல தியான கோலத்துல வேணும்னாலும் எது உங்களுக்கு விருப்பமோ நீங்க வாங்கிக்கலாம். ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் சூப்பரா பிராஸ் பினிஷ்ல இருக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க. பிள்ளையார் ஸ்டோன் பினிஷ்ல லட்சணமா இருக்காரு. சிவா, விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகள் நீங்க காம்பாக்ட் சைஸ்ல 3/4 அடி உயரத்துல நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது மகாலட்சுமி தாயார், அலமேலுமங்கா தாயாரும் திருப்பதி பெருமாளும் ஸ்டோன் பினிஷ்ல பாக்குறீங்க. வராகி அம்பாள்
ஒரு அடி உயரத்துல காம்பாக்டா எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா ஒரு அடி சிலை தான் நீங்க மண்பொம்மையா பாக்குறீங்க. நவ நரசிம்மர் அகோபிலத்துல இருக்கக்கூடிய 9 ஆலயங்கள்ல நரசிம்மர் எப்படி எழுந்தருளி இருப்பாரோ அந்த திருக்கோலத்துல பாக்குறோம். இங்க நவதுர்கா ஸ்டோன் பினிஷ்ல அட்டகாசமா இருக்கிறதும் நீங்க பாக்குறீங்க. பால முருகர், பால விநாயகர், பாலகிருஷ்ணர், பால ஆஞ்சநேயர்னு 4 பேரும் குட்டி குழந்தைங்களா சுட்டி குழந்தைங்களா இருக்காங்க. ஸ்ரீநாத் ஜி தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி, சிவபார்வதி இப்படின்னு மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியரோடு இருக்கிறத பார்க்கலாம். நவதுர்கா செட்டு கலர்ஃபுல்லா உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி 9 சிலைகள் வாங்கிக்கலாம். அஷ்டலட்சுமியும் காம்பேக்ட் சைஸ்ல 4 இன்ச்சஸ்ல நமக்கு கிடைக்குது. திருமூர்த்தி தத்தாத்திரேயர் அமர்ந்த திருக்கோலத்துல 3 பேரும் சிவா விஷ்ணு பிரம்மா இணைஞ்ச சுரூபமா அந்த பசுமாடு கன்றுகளோடு நாய் நரியோடு இருக்கக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. ராம் பரிவார் செட்டு காம்பேக்ட் சைஸ்ல 3/4 அடியில நமக்கு கிடைக்குது. பஞ்சாயத்து செட்டு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் உடைய பஞ்சாயத்து செட்டு ரொம்பவே ஹிட் லிஸ்ட்ல இருக்கு. நீங்களும் வாங்குங்க. அடுத்தது கிருஷ்ணலீலால உரியடி காட்சி, ரொம்ப அழகா கிருஷ்ணர் கண்ணை கட்டிக்கிட்டு உரியடி பண்ணக்கூடிய அந்த காட்சியை பாக்குறோம். தேசிகரா ராமானுஜரான்னு தெரியல, அநேகமா தேசிகர்னு நினைக்கிறேன். தேசிகருடைய குருகுலம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. மாமா மாமி அப்படி ரொம்ப கியூட் கப்புலா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. நவ திருப்பதி செட்டு வந்து ரொம்ப காம்பாக்ட் சைஸ்ல கிடைச்சிருக்கு. திருத்தமா இருக்கு, அழகா இருக்கு. பொம்மைகள் பார்க்க ஆசையா இருக்கிற மாதிரி நவ திருப்பதி செட்டு பாக்குறோம். அடுத்தது ராமருடைய பட்டாபிஷேக காட்சி. இதுல பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன், ஆஞ்சநேயர், ராமர், சீதா அப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்து பட்டாபிஷேக காட்சி பாக்குறோம். ஸ்டோன் பினிஷ்ல இருக்கக்கூடிய வராகி அம்பாள் அமர்ந்த கோலத்துல இருக்கிறது பாக்குறீங்க. துர்கா லட்சுமி சரஸ்வதி முப்பெரும் தேவியருக்கான விழால அவங்கள 3/4 அடி உயரத்துல இருக்கிற சின்ன சிலையா நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய விநாயக பெருமான் சூப்பரா இருக்காரு. பேப்பர் மிஷ்ல 1.25 அடி சிலை. இந்த சிலை வேணுமா? அல்லது கிருஷ்ணர் பாருங்க, லட்டுவா இருக்காரு, எவ்வளவு அழகா கியூட் கிருஷ்ணரா இருக்காரு. அதாவது மாப்பிள்ளை கண்ணன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடுப்புல கை வச்சுட்டு சூப்பரா அட்டகாசமா நிக்கக்கூடிய மாப்பிள்ளை கண்ணன் வேணுமா? பிள்ளையார் வேணுமா உங்களுக்கு? ராம் பரிவார் செட்டு உங்களுக்கு உட்டன் பினிஷ்ல வேணும்னாலும் இருக்கு, கலர்ஃபுல்லா வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ராகவேந்திர சுவாமிகள் பாக்குறீங்க, கைலாயத்துல சிவ குடும்பம் பாக்குறீங்க, மாமா மாமி கியூட் கப்புள் பாக்குறீங்க. அடுத்து நீங்க பாக்குறது எல்லாம் துர்கா லட்சுமி சரஸ்வதியே உங்களுக்கு கலர்ல வேணும்னாலும் ஸ்டோன் பினிஷ்ல வேணும்னாலும் சைஸ் வாரியா கிடைக்கும். நீங்க பாக்குறது எல்லாமே துர்கா லட்சுமி சரஸ்வதியோட சொரூபங்கள் தான். அது மாதிரி நரசிம்மரா இருக்கட்டும், அந்த 10 அவதாரங்கள் தசாவதாரமே நமக்கு ஸ்டோன் பினிஷ்ல கிடைக்கிறதும் நம்ம பாக்குறோம். நவதுர்கா செட்டுமே ஸ்டோன் பினிஷ்ல கிடைக்கும். காய்கறி வியாபாரம் நடக்கக்கூடியது, பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க, அப்புறம் ஒரு முருகன் டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர், அப்புறம் இளநீ குடிக்கக்கூடியது, பல்லாங்குழி விளையாடக்கூடியது, வீட்டுல இருக்கிற 2 குழந்தைகள் பல்லாங்குழி விளையாடுறது பாக்குறீங்க. ராமரும் ஆஞ்சநேயரும் ஆலிங்கன காட்சி, பிட்டுக்கு மண் சுமந்த லீலை, இது வந்து சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள்ல ஒண்ணு. அது இப்போ நீங்க பாக்குறீங்க, நிறைய இடங்கள்ல கிடைக்கல. ரொம்ப அற்புதமா சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை நீங்க செட்டா வைக்கிறீங்கன்னா இதை வைக்கலாம். பல்லாங்குழி விளையாடுறது தான் நம்ம பாக்குறோம். மீனாட்சி திருக்கல்யாண வைபவம், அதுல வரக்கூடிய நிறைய பொம்மைகள் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத மொத்தமா பாருங்க. திருப்பதி பெருமாளுக்கு நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய பக்த கொடிகளை நம்ம பாக்குறோம். குசேலர் அவள் எடுத்துட்டு வர்றாரு, குசேலருக்கு பாதாபிஷேகம் பண்ணி விடுறாரு கிருஷ்ணர். இந்த நட்புக்கு இலக்கணமா இருக்கக்கூடிய குசேலரும் கிருஷ்ணரும். அடுத்தது கோவர்தனகிரி மலையை அனாயாசமா சுண்டு விரல்ல தூக்கி சாகசம் பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா. அடுத்தது உபநயனம் நடக்குது. நிறைய இடங்கள்ல உபநயனம் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். இது எவ்வளவு அழகா நேர்த்தியா இருக்குன்னு பாருங்க. வாழை மரம் எல்லாம் வச்சு மங்களகரமா இந்த நிகழ்வு நடக்கிறத, உபநயனம் நடக்கிறத அட்டகாசமா காட்டியிருக்காங்க. மங்கள இசையோட ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றம் நடக்குது. அங்க நடராச பெருமான வச்சு அழகா பாட்டு பாடி நடனம் ஆடக்கூடிய காட்சி பாக்குறீங்க. சமையலுக்கு பயன்படுத்தின அந்த காலத்து பொருட்கள்லாம் நம்ம பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். இந்த கொடக்கல்ல நானுமே அரைச்சிருக்கேன், அம்மியில அரைச்சிருக்கேன், எந்திரத்துல உளுந்து உடைச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு நினைவுகள் வருது. முரத்துல புடைச்சதும் உண்டு.
அப்புறம் கூடையா இந்த மாதிரி கொட்டு கூடை எல்லாம் வச்சிருப்பாங்க வீட்டுல. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பழைய கால நினைவுகள் கண்டிப்பா வரும். லக்ஷ்மி குபேர பூஜை அதற்குரிய பொருட்கள்லாம் தான் நம்ம வரிசையா பாக்குறோம். குபேரர் மனைவியோடு இருக்கக்கூடிய காட்சி, அந்த வஸ்துக்கள், லக்ஷ்மி வஸ்துக்கள்லாம் வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். கல்யாணம் நடந்துட்டு இருக்குங்க, சூப்பரா மேலதாளத்தோட கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இங்க திருமாங்கல்யம் வச்சு இந்த தட்டுல வச்சிருக்காங்க பாருங்க. எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி உற்றார் உறவினரோட ஆசீர்வாதத்தோட 2 பேர் இணையக்கூடிய ஒரு காட்சி, கல்யாண வைபவம் பாக்குறோம். பால ஆண்டாள் எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. அட்டகாசமா பச்சை கலர் பாவாடை, பிங்க் கலர் சட்டை போட்டுக்கிட்டு, கழுத்து நிறைய நகைகள், இவ்வளோ பெரிய நீண்ட நெடிய கூந்தல், கொண்டை போடுறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இவ்வளோ கூந்தல் இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகா கியூட்டா இருக்கிறா பால ஆண்டாள். ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் வச்சிருக்கிற திருக்காட்சி பாக்குறோம். இங்க பெரியாழ்வார் ஆண்டாள ஒரு பக்கமும் கிருஷ்ணர் ஒரு பக்கமும் வச்சிட்டு இருக்காரு. தவழக்கூடிய கண்ணன் கூட ரொம்ப அழகு கண்ணனா இருக்கிறத பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா ராம் பரிவார் செட்டு என்ன சைஸ்ல வேணும்னாலும் நமக்கு கிடைக்கும். ஐயப்பனும் தர்மசாஸ்தாவை நம்ம பாக்குறோம். இங்க மகாவிஷ்ணு, பின்னாடி பாத்தீங்கன்னா காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய கிருஷ்ணர் பாக்குறோம். வெண்ணத்தாழி கண்ணனா இங்க கருப்பு வண்ணத்துல இருக்கிறதும் பாக்குறோம். வராகி அம்பாள் ஸ்டோன் பினிஷ்ல இருக்கக்கூடிய சுரூபம் பாக்குறோம். மதுரை மீனாட்சி கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோல பாக்குற மாதிரியான பிக்சர் பாக்குறோம். அதுக்கப்புறம் இங்க பாக்குறது ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகைய நம்ம பாக்குறோம். இந்த பக்கம் கருமாரியம்மன் சூப்பரான பினிஷிங்ல இருக்காங்க. பாவை விளக்குகள், ஒரு அடி உயரத்துல கியூட்டான பாவை விளக்குகள், ஜோடி பொம்மைகளா நீங்க நீல கலர் பச்சை கலர்னு தனித்தனியா இருக்கு. இப்போ ரெண்டும் ஒரே கலர்ல நீங்க வாங்கிக்கலாம். பச்சை கலரே 2 வாங்கிக்கலாம். மதுரை மீனாட்சி ஸ்டோன் பினிஷ்ல பின்னாடி ஆண்டாள் இருக்காங்க. அவங்களுமே ஸ்டோன் பினிஷ்ல சூப்பரா இருக்கிற ஆண்டாள் நீங்க பாக்குறீங்க. வராகி அம்பாளுமே நல்ல முகத்துல நிறைய பொட்டெல்லாம் வச்சு அருமையா அலங்காரம் பண்ண வராகி அம்பாள் பாக்குறீங்க. லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி வராகர் தான் இங்க நீங்க பாக்குறது. திரும்ப மதுரை மீனாட்சி சூப்பரா இருக்காங்க. பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும். அடுத்தது மீனாட்சி திருமண வைபவம் பாக்குறீங்க. ஆரணி ரேணுகாம்பாள் சின்ன காம்பாக்ட் சைஸ்ல ஒரு அடி சிலை வந்திருக்கு. குரு தட்சிணாமூர்த்தி ஸ்டோன் பினிஷ்ல நீங்க பாக்குறீங்க. அடுத்தது கருமாரி அம்மன் பாக்குறீங்க. அப்புறம் துர்க்கை புலி வாகனத்துல வரக்கூடிய துர்க்கை நீங்க பாக்குறீங்க. பக்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை விளக்கக்கூடிய காட்சிகளை கொலுபொம்மை வடிவத்துல இந்த வருஷம் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது. நரசிம்மர் தொடர்பான தீம் தான் இந்த வருஷம் நிறைய பேர் பிளான் பண்றாங்க. அழகா பக்த பிரகலாதனுடைய ஸ்டோரிய நீங்க தீமா பிளான் பண்ணி வைக்கலாம். பெருமாளும் தாயாரும், திருப்பதி வெங்கடாஜலபதியும் அலமேலுமங்கா தாயாரும் உங்களுக்கு சைஸ் வாரியா கிடைக்கும். ஒரு கொலுப்படி வச்சிருக்காங்க, 5 படி. அந்த 5 படியில அவ்வளோ பொம்மைகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம இப்ப ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆச்சாரியர்கள்லாம் வரிசையா பாக்குறீங்க. ஆதிசங்கரர், மகாபெரிவா, ராமானுஜர், தேசிகர், ராகவேந்திர சுவாமிகள்னு பாக்குறீங்க. அப்புறம் இவ்வளோ காம்பாக்ட் சைஸ்ல திருப்பதி பெருமாளும் தாயாரும் பாக்குறீங்க. ஆதிசேஷன் மேல பள்ளிகொண்ட பெருமாளா மகாலட்சுமி தாயாரோட பாக்குறீங்க. பிரம்மோத்சவம் செட்டு தான் பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் 1.5 அடி உயரத்திலேயே அட்டகாசமான ஒரு பிரம்மோத்சவம் செட்டு. திருப்பதி பிரம்மோத்சவம் ட்ரெண்டிங்கா நம்ம காம்பாக்ட் சைஸ்லயே வாங்கி வச்சுக்கலாம். குரு தட்சிணாமூர்த்தி பாக்குறீங்க. பக்கத்திலேயே வள்ளலார் அழகா தீப ஜோதியோட அமர்ந்து இருக்கக்கூடிய ஃபைபர் டால் பாக்குறீங்க. பூரி ஜெகநாதர் சுபத்ரா பலதேவரோட இருக்கக்கூடிய காட்சி. அப்புறம் சிருங்கேரி சாரதா பீடத்துல இருக்கக்கூடிய சாரதாம்பிகை. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் பாக்குறீங்க. இந்த பக்கம் சிவபார்வதி குடும்பத்தோட பிள்ளையார் முருகரோட இருக்கக்கூடிய காட்சி. சிவபார்வதி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய காட்சி. ஆரணி ரேணுகா அம்பாள் பாக்குறீங்க. தாமரை பீடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய வராகி அம்பாளை நம்ம பாக்குறோம். துர்காலட்சுமி சரஸ்வதி ஒரு அடி உயரத்துல அருமையான சிலையா நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்தது செட்டியாரும் ஆச்சி அம்மாவும் பாக்குறோம். குட்டி குழந்தையா கிருஷ்ணர் வெண்ணத்தாழியோட இருக்கக்கூடிய காட்சி. சிருங்கேரி சாரதா பீடத்துல இருக்கக்கூடிய அம்பிகைய நீங்க 2 வடிவத்துல பார்க்கலாம். ஒன்னு ஸ்டோன் பினிஷ்ல, இன்னொன்னு கலர்ஃபுல்லா பார்க்கலாம். அடுத்தது பெருமாளும் தாயாரும் சேர்த்தி வடிவத்துல பாக்குறீங்க. பால ஆண்டாள் குட்டி சைஸ்லயும்,
இங்க மகாவிஷ்ணு பாக்குறீங்க. அடுத்தது பார்த்தசாரதி பெருமாள் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு சொரூபம் பாக்குறீங்க. ஆண்டாள் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அணைச்சிட்டு இருக்கிற காட்சி. தர்மசாஸ்தா ஐயப்பனை பாக்குறீங்க. அடுத்தது திருவாட்சியோடு இருக்கக்கூடிய அருமையான தட்சிணாமூர்த்தி சிலை பாக்குறீங்க. ராகவேந்திர சுவாமிகள் பாக்குறீங்க. சேர்த்தி வடிவம் ஆண்டாளோடு சேர்த்தி நீங்க பாக்குறீங்க. இவர் ஒரு பெருமாள் ஸ்வரூபம்னு சொல்றாங்க. விசாகப்பட்டினம் போற ரூட்ல இருக்கிற பெருமாள்னு. ஆனா பாத்தீங்கன்னா நெத்தியில பட்டை போட்டிருக்காங்க. சோ இவர் தொடர்பா ஆணா பெண்ணா எனக்கு ஒண்ணும் தெரியல. தொடர்பா யாருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள் கருடன் பக்கத்துல நிக்கிறாரு. இங்க சேர்த்தி வடிவத்துல இருக்கிறது சிம்ஹாச்சலம் வராகமூர்த்தி நம்ம பாக்குறோம். நரசிம்ம வராகர் இந்த பக்கம் பால ஆண்டாள் நம்ம தனியாவே பார்த்துட்டோம். சோளிங்கர் ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேயர் யோக நரசிம்மர் தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறோம். அப்புறம் ராஜராஜேஸ்வரி பாக்குறீங்க. பக்கத்துல ராமானுஜர் ஸ்ரீநாத்ஜி அவர் பாக்குறீங்க. பூவராக பெருமாள் பாக்குறீங்க. கருடாழ்வார் இந்த பக்கம் ஆஞ்சநேயர் பெருமாள் தாயார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பதி பெருமாளும் தாயாரும் சைசஸ்ல நமக்கு கிடைக்கும். அடுத்தது மங்களாசாசன பெருமாளா தனியா பெருமாள் மட்டும் இருக்கிறதும் பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியார் அந்த பொம்மையும் சேர்த்தியா நீங்க பார்க்கலாம். கியூட்டான கல்கத்தா பொம்மைகள் இந்த பாருங்க, தலையாட்டி பொம்மைகள். அவங்களோட டைப் ரொம்ப கியூட்டா இருக்கும். அந்த மாதிரியும் நீங்க பேர் பண்ணி வாங்கி வைக்கலாம். பொண்டு மாப்பிள்ளை அழகா மணக்கோலத்துல அமர்ந்திருக்காங்க. அடுத்து நீங்க பாக்குறது ரிஷப வாகனத்துல இருக்கிற சிவபார்வதி. இங்க பிள்ளையார் மரத்தடி விநாயகரா இருக்காரு. கொலு வைக்கும் போது அழகழகான பொம்மைகளை நம்ம கண்டிப்பா வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தலையாட்டி பொம்மைகளுக்குன்னு தனி விருப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். கேரளா கதகளி ஆடுற மாதிரியான பொம்மைகளா இருக்கட்டும், டான்சிங் டால்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா நம்ம வைக்கலாம். சப்தமாதர் செட்டு எவ்வளவு அழகா களிமண்ல வந்திருக்கு. ஏன்னா மண்பொம்மைகளை விருப்பப்பட்டு வாங்குறவங்க சப்தமாதரை வீட்டுல வச்சு நவராத்திரி கொலுப்படியில வைக்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா ஒரு படி நிறைய இந்த 7 பொம்மைகளை வச்சாலே அருமையா நிறைஞ்சிரும். அவ்வளவு அழகான சப்தமாதர் தான் பாக்குறீங்க. இந்த வீடியோவுடைய தொடக்கத்துல நான் சொன்னதுதான் மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ். அவங்க குடும்பத்தோட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அவங்களுடைய 2 ஷோரூம் இருக்கு. ஒன்னு மடிப்பாக்கத்தோட ஷோரூமோட வீடியோ தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்க மேனுஃபேக்சரிங் ரேட்ல ஹோல்சேல் ரேட்லயே நீங்க பொம்மைகளை வாங்கிக்க முடியும். உள்ளகரம்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அந்த இடத்துல நீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ல போய் நீங்க நேர்ல விசிட் பண்ணியும் உங்களுடைய பொம்மைகள் ஷாப்பிங்க நீங்க பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கிட்டக்க இருக்கு, உங்களுக்கு எது தோதுப்பட்டு வருது, வசதிப்பட்டு வருதோ அந்த இடத்துல போய் உங்களோட கொலு பொம்மை ஷாப்பிங்க நீங்க பண்ணிக்கலாம். 2 இடத்துலயும் ஒரே பிரைஸ் தான். அதெல்லாம் நான் முக்கியமா சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் உடைய டீடைல்ஸ், அவங்களுடைய 2 ஷோரூமோடைய அட்ரஸும் கொடுத்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பப்போ அப்டேட்ஸ் அதுல வரும். நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்பப்போ என்னென்ன புது பொம்மை இந்த சீசன்ல ரிலீஸ் பண்றாங்களோ எல்லாமே நீங்க பார்த்து உடனே உங்களுடைய ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். எல்லா டீடைல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். நிச்சயமா நீங்க அவங்க கடையை நீங்க விசிட் பண்ணி பாருங்க. மடிப்பாக்கத்துல இருந்து தான் நான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்க விசிட் பண்ணி நேர்ல கையில தொட்டு பார்த்து உங்களுடைய பொம்மைகளை நீங்க ஷாப்பிங் பண்ணி எடுத்துட்டு போகணும் வீட்டுக்குன்றது தான் அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நவராத்திரி எல்லா விதமான பாக்கியங்களையும் சுபிட்சங்களையும் தரக்கூடியதா அமையணும். என்னுடைய நண்பர் பார்த்திபனுடைய குடும்பமும் மென்மேலும் சிறப்படையணும். இந்த ஃபீல்டுல அவர் மேனுஃபேக்சரிங்கும் ஸ்டார்ட் பண்ணி அட்டகாசமா பண்ணிட்டு இருக்காரு. மென்மேலும் அவருடைய எல்லா முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி.